பெண்களுக்கு கல்வியிலே முக்கியம் தர வேண்டும், பெண்கள் முன்னேற வேண்டும் என்பது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கொள்கையானது. அந்த கொள்கையிலே என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு கொடுக்கவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் 2 பெண்கள் தான் முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். ஒன்று, புரட்சித் தலைவருடைய மனைவி ஜானகி அம்மா அவர்கள் முதலமைச்சராக தமிழகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 10 ஆண்டுக்கு மேலாக முதலமைச்சர் பதவியை பெற்று இந்த ஆட்சி நடத்தியிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெண் கூட முதலமைச்சராக வர முடியவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு தருவதும் பெண்களுக்கு அரசியல் உயர்வு தருவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதே போல பார்த்தீர்கள் என்றால் பெண்களுக்கு 50% உள்ளாட்சியில் தேர்தலில் பொறுப்பு தருவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் மத்தியில் அமைச்சராக இருக்கும் பொழுது 98, 99 இருக்கும் பொழுது பெண்களுக்காக இடஒதுக்கீடு 33% நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பெண்களுக்கு தர வேண்டும் என்றும் சட்டமன்ற இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட சேர்ந்த அம்மாவால் நியமிக்கப்பட்ட நான் தான் சட்ட அமைச்சராக கொண்டு வந்தேன். அது மோடி அரசாங்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இது முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெற்ற வெற்றியாகும். ஆகவே பெண்களை முதலமைச்சர் ஆக்கி காண்பித்ததும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல பெண்களுக்கு 30% தருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட, பெண்களை பாதுகாப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களை ஒரு முதலமைச்சர் ஆக்குவதற்கு தகுதிகள் இருந்தாலும் ஆக்காமல் தன்னுடைய குடும்பத்தையே அரசியலாக ஸ்டாலின் செய்து கொண்டிருப்பது மக்கள் உணர்வார்கள். ஆகவே தான் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற பொன்முடி போன்றவர்களும் செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சரை வைத்திருந்தால் அந்த கட்சியானது உருப்படியாக இல்லாமல் போய்விடும். இதுதான் அந்த வார்த்தை எனக்கு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவருக்கு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதை. ஆகவே பொன்முடியினுடைய பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆகவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். செந்தில் பாலாஜியும் பதவி விலக வேண்டும். அதை செய்வதற்கு தமிழக முதலமைச்சர் வர வேண்டும். அவர் கையிலே அந்த அதிகாரம் இருக்கிறது. கட்சி பதவி நீக்குவதில்லை, அரசாங்கத்தில் இருக்கின்ற இந்த பதவியில் இருக்க உயர் பதவியில் இருக்க நீக்குவதற்கு முழு அதிகாரம் உள்ள இடம் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக செந்தில் பாலாஜியையும் அதே போல பொன்முடியையும் அமைச்சர் நீக்கினால்தான் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் பெண்களானது போராட்டம் செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.